ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி சிப்ஸ் போடுற மாதிரி நம்ம வந்து சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீளமாக கட் பண்ணி எடுக்கணுங்க. நீங்கள் வந்து 3-4 அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அலசி எடுத்துடலாம். தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் நம்ம வந்து வடித்து எடுத்துடணுங்க. இதை வந்து வடித்து எடுத்துட்டு ஒரு காட்டன் டவல் போட்டுக்கோங்க. அது மேலே வந்து நம்ம வடித்து எடுத்த உருளைக்கிழங்க நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கில் வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த துணியிலேயே வச்சு நல்லா உலர்த்திட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈரப்பதம் எதுவும் இருக்காது. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். ஈரம் இல்லாத மிக்சிங் பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உலர்த்தி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கையில் வந்து தண்ணி பதம் எதுவுமே இல்லை. இந்தளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்குறங்காட்டி கொஞ்சம் டைம் ஆகும்போது வந்து இதில் வந்து தண்ணி விட்டு வருங்க. அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போது இதை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அதிகமாக மாவு சேர்க்காதங்காட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. அதுவே நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம அதிகமாக மாவு சேர்த்தோம்னா மாவு வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.